வெல்கம் டு அவர் சேனல். கத்திரிக்காய்னாவே எல்லார் ஞாபகத்துக்கும் உடனே வரக்கூடியது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டு கத்திரிக்காவை ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க, டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் பெரிய சைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன சின்ன சைஸாக இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் எல்லா பக்கமும் இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தனி பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 இன்ச் இஞ்சியும் 6 பல்லு பூண்டும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கிறேன். அடுத்து இது கூடவே 2 பெரிய தக்காளியை நான் எடுத்துக்கிறேங்க. இதையும் நல்லா இது கூட சேர்த்து வதக்கிட்டு அரைக்க போகிறோன்றதுனால பெரிய சைஸ்லேயே கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 இலக்கு கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேங்க. காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு தடவை எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமாங்க நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது அதே கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வரமிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் 1 இலக்கு கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சி வச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காயெல்லாம் உடையாத அளவுக்கு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மூடியை போட்டு சிம்மிலேயே கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்புல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து தளத்தடன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிற மிளகு பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, குழம்பு எப்படி தளன்னு கொதிக்குதில்ல? கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ரெசிப்பியில் நான் புளி தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துருப்பேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ் தாங்க. கம்மன்னு சூடாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு தான் ரெடி ஆயிடுச்சுல, இனி என்ன, சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த கத்திரிக்காய் குழம்பு சுட சுட சாதத்தோட மட்டும் இல்லாமல் நல்ல க்ரீமியான தயிர் சாதத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷுங்க.
நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ரெசிப்பியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் என்ன மாதிரி கத்திரிக்காய் பிரியர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.